ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. என்ன பணியிடம், யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி வேண்டும், எங்கே விண்ணப்பிப்பது உள்ளிட்ட தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்த்துக்குவோம். அமலாக்கத்துறை அதிகாரி, கணக்கு அதிகாரி, இந்த வேலை 156 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியில் சேரக்கூடிய நபர்களுக்கு மாதந்தோறும் 47,600 1,51,100 வரையும் சம்பளமாக வழங்கப்படுது. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் ஏதேனும் ஒரு பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருந்தால் போதுமானது. 30 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 74. சம்பளம் இந்த பணியில் சேரக்கூடிய நபர்களுக்கு மாதத்திற்கு 56,100 1,77,500 வரையும் சம்பளம் வழங்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டம் அல்லது அதற்கு இணையான கல்வி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது தளர்வை பொறுத்தளவில் அரசு விதிகளின்படி வயது தளர்வு வழங்கப்படுது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான விண்ணப்ப கட்டணமாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இந்த கேட்டகரியாக இருந்தால் கட்டணம் கிடையாது. மற்றவர்களுக்கு 25 ரூபா கட்டணம் செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான தேர்வு முறையை பொறுத்தளவில் நேர்காணல் மூலம்தான் தகுதியான நபர்கள் தேர்வு செய்கிறாங்க. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/8/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.